நம்ம சங்கர் சாரோட இயக்கத்துல ராம் சரண் தேஜா நடிப்புல உருவான கேம் சேஞ்சர் அப்படின்ற திரைப்படம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு பொங்கல் தினத்துல வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில அதே தினத்துலதான் அதிர்சோருடைய குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாகும் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. அதிர்சா தற்போது மகத் திருமேனி இயக்கத்துல உருவாகி வரும் விடாமுயற்சி, ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல உருவாகி வரும் குட் பேட் அக்லி ஆகிய 2 படங்கள்ல நடித்துட்டு இருக்க நிலையில ஏற்கனவே குட் பேட் அக்லி திரைப்படம் பொங்கல் தினத்துல வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. ஆனா திடீரென கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி விடாமுயற்சி திரைப்படம் தான் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது குட் பேட் அக்லி திரைப்படம் பொங்கல் வெளியீடு அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தயாரிப்பு தரப்புல இருந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டு வராங்க. பொங்கல் தினத்துல அஜித் மற்றும் சங்கர் படம் வெளியாக உள்ள நிலையில தற்போது பாத்தீங்கன்னா சங்கர் அவர்கள் அஜித் சாரை தொடர்பு கொண்டு ஒரு சில விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. அதாவது சங்கர் சாருடைய கடைசி படமான இந்தியன் 2 திரைப்படம் பட தோல்வியை சந்தித்துள்ளதால இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ண வேண்டும். வெற்றி அப்படின்றத தாண்டி படம் நல்லாக ஓடி வசூல கொடுக்க வேண்டும். அப்பதான் சங்கர் அவர்களுடைய மார்க்கெட்டை திரும்ப பெற முடியும் அப்படின்றதுனால குட் பேட் அக்லி படத்துடைய ரிலீஸ் தேதியை தள்ளி வைக்குமாறு சங்கர் அவர்கள் வேண்டுகோளும் விடுத்திருக்காரா. அதன்படி பாத்தீங்கன்னா அஜித் சாருடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ரிலீஸ் தேதியை அந்த படக்குழு தள்ளி வைப்பாங்களா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.